ஹாய் மக்களே வணக்கம். இது தேர்ஸ்டே மார்னிங் ரொட்டீன் தான் உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 2, 3 டேஸா வந்து பேச முடியல. ஸோ பாப்பாவுக்கு வந்து கண் இன்ஃபெக்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது கொஞ்சம் சிவியர் ஆயிடுச்சு. ப்ளஸ் அது கூடவே சேர்ந்து ஃபீவரும் இருக்கு. ஸோ அதனால அவள கவனிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. ஷார்ட்ஸு சரியா என்னால போட முடியல. இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு வந்து கிளி போட்ட சாம்பார், கத்திரிக்காய் பொரியல், நைட்டு வச்ச சப்பாத்தி ப்ளஸ் வெஜ் கிரேவி இருந்துச்சு. வெஜ் குருமா தான் பண்ணியிருந்தேன். அத வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். தம்பி வந்து பால் போட்டு குடுங்க சப்பாத்திலன்னு சாப்பிட்டான். இன்னைக்கு வந்து சிம்பிள் மெனு தான். பட் ஆனா வந்து கிச்சன் அப்படின்றப்போ நம்மளுக்கு ஏர்லி மார்னிங் வந்து என்னென்னமோ தோணுது. பேசுறதுக்கோ, சொல்றதுக்கோ, நம்ம மைண்ட்ல என்ன தோணிட்டுருக்கு அப்படின்னே நம்மளுக்கு தெரியல. இப்போ நம்ம தனியா யோசிக்கிறது வந்து கிச்சன்ல இதுதான் சமைக்கிறோமா, அதுதான் சமைக்கிறோமான்னு இல்ல. ஃபேமிலிஸ ஏன் பாப்பா அப்படி இருக்கா? நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நெறைய விஷயங்கள் நம்ம மைண்ட்ல ஓடிட்டே தான் நம்ம ஒரு ஒரு வேலையும் செஞ்சுட்ருக்கோம். ப்ளஸ் அது கூடவே வந்து உப்பு அதிகமா போட்டோமா, காரம் அதிகமா போட்டோமான்னு தெரியாமயே ஒரு சில நாள் நடக்கும். இந்த மண் வடித்தட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்சத யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதனால வந்து நான் புதுசா ஒண்ணு வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து தண்ணீல ஊற வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த க சட்டியும் சட்டி குழம்பு வைப்போம் இல்லைங்களா? அதுவுமே லைட்டா அந்த வரும்ல வந்து பிரேக் ஆயிருந்ததுனால, ஸோ அதையுமே புதுசா வாங்கிட்டேன். இந்த மாரி பாத்திரங்கள்ல நான்வெஜ் வீக்கெண்ட்ல வைக்கிறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஹெல்தியும் கூட. ஸோ கிள்ளி போட்ட சாம்பாருக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த சாம்பார்ல பார்த்தீங்கன்னா, பூண்டு, மிளகு தட்டி போட்டா வாசனையும் இருக்கும். ப்ளஸ் வந்து அது பருப்பு அப்படிங்கிறதுனால ஒரு சிலவங்களுக்கு உடம்புக்கு சேராது. வாயு இல்லைங்களா? ஸோ பூண்டு வந்து ஓகே. பூண்டு, மிளகு தட்டி போட்டா நல்லா வாசனையாவும் இருக்கும், டேஸ்ட்டாவும் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு கத்திரிக்காய் பொரியல் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வெஜிடேரியன் நாங்க அத ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். நீங்க நான் வெஜிடேரியனா இருந்தா, ஆ அந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு சிக்கன் கிரேவி, ப்ளஸ் வந்து கருவாட்டு தொக்கு, இந்த மாரி எங்க வீட்ல வந்து மெனூஸ் நெறையா வரும். நான் வந்து என்ன செய்வேன் அப்படின்றது என் மைண்ட் செட்ட பொறுத்து தான் இருக்கு. லாஸ்ட்டா நான் சொல்றேன் பார்த்தீங்களா, கிச்சன்ல நம்மளுக்கு பலவிதமான யோசனைகள் வந்துட்டுருக்கு. ஏன்னா, மார்னிங்ல நம்ம தனிமையா வேலை செஞ்சுட்ருக்கப்ப, அந்த அமைதியான சிச்சுவேஷன் நம்மளுக்கு என்னென்ன தோணுதோ, அத வந்து நம்ம நல்லதாவே காலையில யோசிப்போம், நல்லதா எடுத்துப்போம். இன்னிய டேட் இப்படி ஸ்டார்ட் ஆகணும், இனிமே நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது பல விஷயங்கள் தோணும். அந்த மாரி உங்களுக்கு என்ன விஷயம் தோணுது? கிச்சன் உங்களுக்கு புகட்டுன பாடம் என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.